Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸசைஸ் 2.4ல 5th and 6th சம் வந்து பார்ப்போம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா எனக்கு 8th டேர்ம் அதுக்கப்புறம் 15th டேர்ம் அதாவது ஒரு சீக்வன்சஸோட 8th and 15th டேர்ம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஜெனரல் டேர்ம் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஜெனரல் டேர்ம் வந்து கொடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஜெனரல் டேர்ம் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம் வந்து எனக்கு ஈவனாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் டேர்மை யூஸ் பண்ணணும். அதுவே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம் வந்து எனக்கு ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அடுத்து செகண்ட் கண்டிஷன் அதாவது செகண்ட் ஜெனரல் டேர்மை வந்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எனக்கு A8 வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 8th டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னோட வேல்யூ 8ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஜெனரல் டேர்மை வந்து யூஸ் பண்ணணும். அப்படின்னா an is equal to n² - 1 divided by n+3. அப்படின்னா என்னுக்கு பதிலாக நான் 8 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா A8 is equal to 8² - 1 divided by 8+3. 8 ஸ்கொயர் பண்ணா 64 - 1 divided by 8 + 1 வந்து 11. அப்படின்னா 64 - 1ஓட வேல்யூ 63 divided by 11 எனக்கு கிடச்சிருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால் இது இப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இதான் எனக்கு 8th டேர்மோட வேல்யூவாக இருந்திருக்கும். அடுத்து என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா 15th டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னோட வேல்யூ 15. 15ங்கிறது ஒரு ஆட் நம்பர். அப்படின்னா நான் எதை யூஸ் பண்ணோம்னா செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணேன். அதாவது an is equal to n² divided by 2n + 1ங்கிற இந்த ஜெனரல் டேர்மை வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னுக்கு பதிலாக 15 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா A15 is equal to 15² divided by 2 × 15 + 1 கிடச்சிருக்கும். அப்படின்னா 15 ஸ்கொயர் பண்ணால் 225 divided by 2 × 15ஓட வேல்யூ 30 + 1. அப்படின்னா 225 divided by 30யும் 1யும் ஆட் பண்ணால் 31 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 8th டேர்ம் வந்து நம்ம 63 divided by 11ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். 15th டேர்ம் வந்து நம்மளுக்கு 225 divided by 31ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து 6th சம் வந்து பார்ப்போம். 6th கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சீக்வன்சஸோட ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ 1ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. செகண்ட் டேர்மோட வேல்யூ எனக்கு 1ங்கிறத கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 3rd, 4th, 5th, 6th டேர்ம் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஜெனரல் டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. 2 × an - 1 + an - 2. இப்போ வந்து நான் 3rd டேர்ம் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஏன் 3rd டேர்ம் கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்ம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 3, 4, 5, 6 டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அப்படின்னா A3 is equal to 2 × என்னுக்கு பதிலாக நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா A3 - 1 + A3 - 2. அப்படின்னா 2 × A3 - 1ஓட வேல்யூ 2. அடுத்து 3 - 2ஓட வேல்யூ 1. அப்படின்னா 2 × A2ஓட வேல்யூ வந்து 1, A1ஓட வேல்யூ 1. அப்படின்னா 2 × 1 + 1. அப்படின்னா 2 × 1 வந்து 2 + 1, 2 + 1ஓட வேல்யூ 3. அடுத்து 4th டேர்ம் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா 2 × A என்னுக்கு பதிலாக 4. அப்படின்னா 4 - 1 + A4 - 2. அப்படின்னா 2 A4 - 1ஓட வேல்யூ 3 + A4 - 2ஓட வேல்யூ 2. அப்படின்னா 2 × A3ஓட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3யும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் A2ஓட வேல்யூ 1. அப்படின்னா 2 × 3 வந்து 6, 6 + 1ஓட வேல்யூ 7 கிடச்சிருக்கு. அடுத்து 5th டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2 × A5 - 1 + A என்னுக்கு பதிலாக 5 - 2 is equal to 2 × A5 - 1ஓட வேல்யூ வந்து 4. அப்படின்னா A4 + A5 - 2ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 3. அப்படின்னா 2 × A4ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 7 + A3ஓட வேல்யூ 3. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2 × 7 வந்து 14 + 3. அப்படின்னா 14 + 3ஓட வேல்யூ 17. அடுத்து 6th டேர்ம் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னுக்கு பதிலாக நான் ஜெனரல் டேர்மில் 6 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2 × A 6 - 1 + A 6 - 2. அப்படின்னா 2 × A 6 - 1ஓட வேல்யூ 5, A 6 - 2ஓட வேல்யூ 4 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 2 × A 5ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 17. அடுத்தது A4ஓட வேல்யூ 7. அப்படின்னா 2 × 17ஓட வேல்யூ 34. 34 + 7ஓட வேல்யூ 41ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா A1 வந்து 1, A2 வந்து எனக்கு 1 தான் அதுவும். A3 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3, A4 வந்து 7, A5 வந்து 17, A6 வந்து 41. அவனை ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் வந்து இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.